ஹாய், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற டேர்ம்ஸ் வந்து காம்போசிட் லெவினா என்னன்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு அண்டர் ஜிஎஸ்டி கீழே காம்போசிட் லெவினா என்ன மீனிங், காம்போசிட் லெவி யாருக்கெல்லாம் அப்ளிகபிள், ரேட் ஆஃப் காம்போசிட் லெவி அண்ட் ஃபார்ம்ஸ் இன்வால்வ்ட் இன் காம்போசிட் லெவி. அதுக்கப்புறம் இம்பார்ட்டண்ட் டேர்ம்ஸ் காம்போசிட் லெவியில் இம்பார்ட்டண்ட்டாக ஒரு சில விஷயங்கள் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்து காம்போசிஷன் ஸ்கீம் அப்படின்றது, கம்போசிஷன் ஸ்கீம் வந்து எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னா டேக்ஸ் பேர்டனை கம்மியாக்குறதுக்கு, ஃபார் ஸ்மால் டேர்ன் ஓவர்டு சப்ளையர்ஸ். அதாவது கம்போசிஷன் ஸ்கீம் நார்மல் டேக்ஸ் பேயர் வந்து நார்மல் ரேட் ஆஃப் டேக்ஸ் பே பண்ணுவாங்க. கம்போசிஷன் ஸ்கீமுக்கு கீழே இருக்கிற டேக்ஸ் பேயர் வந்து கொஞ்சம் கம்மியான டேக்ஸ் பேயர் ஆஸ் கம்பேர்டு டு நார்மல் டேக்ஸ் பேயர் தான் பே பண்ணுவாங்க. அதாவது மினிமம் அமௌண்ட் ஆஃப் டேக்ஸ் ரேட் தான் இவங்களோட சப்ளைஸ்க்கெல்லாம் லெவி பண்ணுவாங்க கவர்மெண்ட். அதுக்கு அந்த அட்வான்டேஜை அக்வயர் பண்ணுறதுக்காக கம்போசிஷன் ஸ்கீமுக்கு கீழே ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அதுவும் வந்து எலிஜிபிலிட்டி வந்து டேர்ன் ஓவர் பேசிஸில் எலிஜிபிலிட்டி இருக்குது. இதில் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்றது டேர்ன் ஓவர் பேசிஸ்லேயும் டிசைட் பண்ணுவாங்க. அப்புறம் ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது, அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணால் அவங்கெல்லாம் எலிஜிபிள் அப்படின்றது மாதிரியும் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த ரெண்டையுமே வந்து அவங்க வந்து எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா வந்து ரெண்டையுமே வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கணும். டேர்ன் ஓவர் அதுக்கப்புறம் அந்த கண்டிஷன்ஸ் அது ரெண்டையுமே ஃபுல்ஃபில் பண்ணியிருந்தால் தான் அவங்க வந்து கம்போசிஷன் ஸ்கீமுக்கு கீழே ரெஜிஸ்டர் பண்ண முடியும். கம்போசிஷன் ஸ்கீமுக்கு கீழே ரெஜிஸ்டர் பண்ணுறது அதாவது அக்ரிகேட் டர்ன் ஓவர் அதெல்லாம் இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வந்து ஒரு ஆப்ஷனல் ஸ்கீம் தான். இந்த ரெண்டையும் கம்ப்ளே பண்ணி அவங்களுக்கு கம்போசிஷன் ஸ்கீம் வேண்டாம், நான் நார்மல் டேக்ஸ் பேயராகவே இருக்கேன் அப்படின்னு விருப்பப்படுறவங்க நார்மல் டேக்ஸ் பேயராகவே டேக்ஸ் பே பண்ணலாம். கம்பல்சரியாக கம்போசிஷன் ஸ்கீமுக்கு கீழே வரணுன்ற கம்பல்ஷன் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து அக்ரிகேட் டர்ன் ஓவரில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இப்போ ரீசெண்டாக வந்த நோட்டிஃபிகேஷன் பிரகாரம் கம்போசிஷன் ஸ்கீம் வந்து சப்ளையர் ஆஃப் குட்ஸ் அண்ட் சப்ளையர் ஆஃப் சர்வீஸ் ரெண்டு பேருக்குமே அப்ளிகபிள் ஆயிடுச்சு. ப்ரீவியஸாக எப்படி இருந்துச்சு அப்படின்னா சப்ளையர் ஆஃப் குட்ஸுக்கும் அப்புறம் ரெஸ்டாரண்ட் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறவங்க இவங்களுக்கு மட்டும்தான் அப்ளிகபிளாக இருந்துச்சு. இப்போது வந்து கம்போசிஷன் ஸ்கீம் வந்து சப்ளையர் ஆஃப் குட்ஸ் அண்ட் சப்ளையர் ஆஃப் சர்வீஸ்க்கும் அப்ளிகபிள். ரெண்டு பேருக்கும் டிஃப்ரெண்ட் டேர்ன் ஓவர் லிமிட் கொடுத்துருக்காங்க. கூட்ஸ் சப்ளை பண்ணுறவங்களுக்கு என்ன டேர்ன் ஓவர்ன்றதை இப்போ பார்க்கலாம். கூட்ஸ் சப்ளை பண்ணுறவங்களுக்கு இஃப் அக்ரிகேட் டேர்ன் ஓவர் இஸ் அப் டு 1.5 crore in the preceding financial year can opt for composition scheme. அதாவது ப்ரிசீடிங் ஃபினான்ஷியல் இயரில் அவங்களோட அக்ரிகேட் டர்ன் ஓவர் 1.5 crore மேலே போகலை, கம்மியாக தான் இருக்குன்னா கேன் ஆப்ட் ஃபார் கம்போசிஷன் ஸ்கீம். அதே ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்ஸில் இருக்கிற சப்ளையராக இருந்தால் 75 lakhs. ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்ஸில் சப்ளையர் 75 lakhs. ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்ஸ் வந்து எதுனா 9 ஸ்டேட்ஸ் சொல்லியிருப்பாங்க. அஸ்ஸாம், அருணாச்சல் பிரதேஷ், மணிப்பூர், மேகாலயா, மிசோரம், நாகாலாந்து, சிக்கிம், திரிபுரா, ஹிமாச்சல் பிரதேஷ். இவங்கெல்லாம் வந்து if aggregate turnover in the preceding financial year does not exceed 75 lakhs means can opt for composition scheme. இவங்களுக்கு முதல் 1.5 crore வந்து 75 lakhs இந்த பர்டிகுலர் ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்ஸ்க்குலாம் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இன் கேஸ் ஆஃப் உத்தரகாண்ட் அண்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர் இட் இஸ் 1.5 crore. 1.5 crore உத்தரகாண்டுக்கும் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கும் நார்மல் ஸ்டேட் மாதிரி தான் 1.5 crore மேக்ஸிமம் டேர்ன் ஓவர் லிமிட். ஓகே, இது வந்து அக்ரிகேட் டேர்ன் ஓவரோட க்ரைட்டீரியா. நெக்ஸ்ட் வந்து அக்ரிகேட் டேர்ன் ஓவர்னால் என்ன மீனிங், அக்ரிகேட் டேர்ன் ஓவர்னால் என்னன்னு நம்மளுக்கு தெரியணும்ல. அது என்னென்னா அக்ரிகேட் டேர்ன் ஓவரில் எதெல்லாம் இன்க்ளூடட் எக்ஸ்க்ளூடட்னு சொல்லி அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஆல் டேக்ஸபிள் சர்வீஸ் எல்லாம் இன்க்ளூடட். என்ன ஜிஎஸ்டி கீழே எதெல்லாம் டேக்ஸபிள் சர்வீஸ்னு வருதோ அதெல்லாமே இன்க்ளூடட். ஜிஎஸ்டி கீழே எக்ஸம்டட் சர்வீஸ்னு சொல்லி எதெல்லாம் சொல்லியிருக்காங்களோ அந்த சர்வீஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணி, ஆனால் அதுக்கு டேக்ஸ் எக்ஸம்ஷன் இருந்தாலும் அதையும் டேர்ன் ஓவர் கீழே இன்க்ளூட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்போர்ட் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ஆர் போத். இதெல்லாம் கூட்ஸ் அண்ட் சர்வீஸை எக்ஸ்போர்ட் பண்ணாங்கன்னா அந்த வேல்யூவும் டேர்ன் ஓவர் கீழே வரும். இன்டர்ஸ்டேட் சப்ளை ஆஃப் கூட்ஸ், இந்த இன்டர்ஸ்டேட் சப்ளை வந்து எதை மீன் பண்ணுறாங்க அப்படின்னா
இப்போ ஒரு டேக்ஸ் பேயர் இருக்கார், அவருக்கு 2 ஸ்டேட்டில் வந்து பிஸ்னஸ் இருக்குது. அப்போ இந்த ஸ்டேட்லேருந்து இன்னும் அவரோட பிஸ்னஸ் இருக்கிற இன்னொரு ஸ்டேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு இல்லை சேல் பண்ணுறாரு கூட்ஸை அப்படின்னா அந்த ஐட்டம்ஸ் எல்லாமும் இன்க்ளூட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. எக்ஸ்க்ளூட் பண்ண வேண்டிய ஐட்டம் வந்து சென்ட்ரல் டேக்ஸ், சேல் டேக்ஸ், ஸ்டேட் டேக்ஸ், சேல்ஸ் இல்லை ஸ்டேட் டேக்ஸ், யூனியன் டெரிட்டரி டேக்ஸ், இன்டிகிரேட்டட் டேக்ஸ் அண்ட் செஸ். இது எல்லாமே வந்து எக்ஸ்க்ளூடட் ஐட்டம்ஸ். இதில் இந்த டோட்டல் ஆஃப் அக்ரிகேட் டர்ன் ஓவர் இந்த லிமிட்டுக்குள்ளே இருந்தது, நான் சொன்ன 1.5 crore இல்லை 75 lakhs இந்த லிமிட்குள்ளே இருந்ததுன்னா கம்போசிஷன் ஸ்கீமை அவங்க வந்து கீழே ரெஜிஸ்டர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து சர்வீஸ், இது வந்து சப்ளையர் ஆஃப் கூட்ஸ்க்கு. சப்ளையர் ஆஃப் சர்வீஸ் ப்ரொவைடருக்கு வந்து என்ன அமௌண்ட் கொடுத்தாங்கன்னா 50 lakhs. இங்கே வந்து இந்த 1.5 crore பதிலாக 50 lakhs. If the aggregate turnover is up to 50 lakhs in the preceding financial year can opt for composition scheme. அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா, இது சொன்னல கம்போசிஷன் ஸ்கீம் வந்து செக்ஷன் 10 ஆஃப் சிஜிஎஸ்டியில் தான் சொல்கிறாங்க. செக்ஷன் 10ல் தான் கம்போசிஷன் ஸ்கீமை பற்றி இருக்குது. செக்ஷன் 10 சப்செக்ஷன் 2ல் ஒரு சில கண்டிஷன்ஸ்னால் ஒரு சில பாயிண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க. அந்த பாயிண்ட்ஸில் கவர் ஆகுறவங்க கம்போசிஷன் ஸ்கீமுக்கு கீழே ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்றத தான் இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து அதில் வந்து பர்சன் நாட் எலிஜிபிள் டு ஆப்ட் கம்போசிஷன் ஸ்கீம். இதுதான் வந்து அந்த எலிஜிபிள் க்ரைட்டீரியாவில் ஒரு ஐட்டம். என்னென்னா, இந்த பாயிண்ட்ஸுக்கு கீழே வர்றவங்க வந்து கம்போசிஷன் ஸ்கீம் வந்து அப்ளை பண்ண முடியாது. அவங்களோட டர்ன் ஓவர் அந்த லிமிட்டுக்குள்ளே இருந்தாலும் இதில் அவங்க வந்து அதாவது இதில் நான் எலிஜிபிள் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து கம்போசிஷன் ஸ்கீமுக்கு வர முடியாது. ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து சப்ளையர் ஆஃப் சர்வீஸ் அதர் தென் ரெஸ்டாரண்ட் சர்வீஸ். அதாவது இது வந்து சப்ளையர் ஆஃப் சர்வீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ கொடுத்த நோட்டிஃபிகேஷன்ஸ் படி சப்ளையர் ஆஃப் சர்வீஸ் வந்து இன்க்ளூடட். ஸோ இந்த பாயிண்ட் வந்து ஓவரால் நல்லிஃபை ஆன மாதிரி தான். அதாவது சப்ளையர் ஆஃப் சர்வீஸ் வந்து இன்க்ளூட பண்ணிக்கலாம், நான் எலிஜிபிள் கிடையாது. ஹீ இஸ் ஆல்சோ அன் எலிஜிபிள் பர்சன். நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து சப்ளையர் ஆஃப் கூட்ஸ் which are non taxable under CGST, SGST, IGST. அதாவது ஒரு பர்டிகுலர் கூட்ஸ் வந்து நான் டேக்ஸபிள்னே சொல்லியிருப்பாங்க சிஜிஎஸ்டி கீழே. அதான் அந்த பெட்ரோலியம், பெட்ரோல், நேச்சுரல் கேஸ், ஏவியேஷன், ட்ரிபியூன், அந்த மாதிரி ஒரு 5 ஐட்டம்ஸ் அதில் சொல்லியிருக்காங்க. அந்த 5 ஐட்டம்ஸ் இல்லை வேறு ஏதாவது ஐட்டம்ஸ் வந்து ஜிஎஸ்டி கீழே டேக்ஸபிளே இல்லை அப்படின்னா அதை வந்து சப்ளை பண்ணுறாங்கன்னா அவங்கெல்லாம் நான் எலிஜிபிள் ஃபார் ரெஜிஸ்டர்ட் அண்டர் கம்போசிஷன் ஸ்கீம். நெக்ஸ்ட்டு இன்டர்ஸ்டேட் சப்ளை ஆஃப் குட்ஸ். இன்டர்ஸ்டேட் அப்படின்னா என்னென்னா, இன்டர்ஸ்டேட் வந்து ஒரு டேக்ஸ் பேயர் ஒரு பர்சன் வந்து ஒரு சப்ளையர் இன்னொரு வேறு டிஃப்ரெண்ட் சப்ளையர் வேறு ஸ்டேட்டில் இருக்கிற சப்ளையருக்கு குட்ஸ் சப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா அது இன்டர்ஸ்டேட் சப்ளை. அவங்க அந்த மாதிரி இன்டர்ஸ்டேட் சப்ளை பண்ணுற சப்ளையர் வந்து கம்போசிஷன் ஸ்கீமுக்கு கீழே ரெஜிஸ்டர் ஆக முடியாது. அதே இங்கே டேர்ன் ஓவரில் நான் சொன்னல ஒரு இன்டர்ஸ்டேட் சப்ளை, இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், இது வந்து சேம் பர்சன் வந்து அவரோட பிஸ்னஸ் வேறு ஸ்டேட்டில் இருக்க அவரோட பிஸ்னஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு, சப்ளை பண்ணுறாருன்றது இங்கே வர்றது வந்து பிட்வீன் டிஃப்ரெண்ட் பர்சன். அதுதான் இதோட டிஃப்ரென்ஸ். பிட்வீன் டிஃப்ரெண்ட் பர்சன்னா அப்போது சப்ளையர் அவரோட சப்ளை ஆஃப் கூட்ஸே இன்டர்ஸ்டேட் சப்ளை தான் அப்படின்னா அவர் நான் எலிஜிபிள். நெக்ஸ்ட் வந்து பர்சன் சப்ளையிங் கூட்ஸ், எலக்ட்ரானிக் காமர்ஸ் ஆப்ரேட்டர், அவங்கெல்லாம் வந்து இந்த காம்போசிட் லெவி கீழே வர முடியாது. அதே மாதிரி டேக்ஸ் கலெக்டட் அட் சோர்ஸ், who is required to collect tax under section 52 tax collected at source. It means the reverse charge mechanism வர்ற tax payment and supplier எல்லாம் வந்து நான் எலிஜிபிள் ஃபார் ஆப்டிங் கம்போசிஷன் ஸ்கீம். ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் கீழே வர்ற டேக்ஸ் பேயர்ஸ்னால் ஒரு சில சப்ளைஸ் அவங்க பண்ணுற எல்லா சப்ளையுமே ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் மூலிமா தான் டேக்ஸபிளாக இருக்கும். அப்படின்னா அந்த சப்ளையர் வந்து கம்போசிஷன் ஸ்கீம் கீழே ரெஜிஸ்டர் ஆக முடியாது. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 4 ஐட்டம் சொல்லியிருப்பாங்க. இந்த 4 ஐட்டம் மேனுஃபேக்சர் பண்ணுற மேனுஃபேக்சரர்ஸ் எல்லாம் நான் எலிஜிபிள் டு ஆப்ட் கம்போசிஷன் ஸ்கீம். அந்த 4 ஐட்டம்ஸ் என்னென்னா, ஐஸ்கிரீம் மேனுஃபேக்சரர், அதுக்கப்புறம் அதில் கொக்கோ கலந்துருந்தாலும் சரி கலக்கலனாலும் சரி ஐஸ்கிரீம் மேனுஃபேக்சரர், இல்லை அதர் எடிபிள் ஐஸ்கிரீம்ஸ் மேனுஃபேக்சரர்,
நெக்ஸ்ட் பான் மசாலா மேனுஃபேக்சரர், அப்புறம் ஆல் கூட்ஸ் தட் இஸ் டொபாக்கோ அண்ட் மேனுஃபேக்சர்டு டொபாக்கோ சப்ஸ்டியூட்ஸ், அதாவது டொபாக்கோவை வச்சு என்ன கூட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணாலும் அவங்க எல்லாரும். நெக்ஸ்ட்டு ரேட்டட் வாட்டர்னால் இது வந்து 1 October 2019 தான் இன்க்ளூட் பண்ணாங்க. இது மேனுஃபேக்சர் பண்ணுறவங்களும் நான் எலிஜிபிள். இதெல்லாம் நான் எலிஜிபிள் க்ரைட்டீரியா. ஸோ இந்த நான் எலிஜிபிள் க்ரைட்டீரியாவில் வாங்காதவங்களாகவும் இருக்கணும், அக்ரிகேட் டர்ன் ஓவர் லிமிட்டுக்குள்ளேயும் இருக்கணும். அந்த பர்சன்ஸ் மட்டும்தான் கம்போசிட் லெவி கீழே ரெஜிஸ்டர் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்னென்ன பார்க்குறோன்னு சொல்லி ஃபஸ்ட்டு வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்னோம். கம்போசிஷன் மீனிங்னா என்ன, கம்போசிட் லெவி அதாவது கம்போசிஷன் ஸ்கீம்னா என்ன, நெக்ஸ்ட் வந்து கம்போசிஷன் ஸ்கீமில் எலிஜிபிலிட்டி யாருன்னு பார்க்கலான்னு. இப்போ இது ரெண்டும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பார்க்குறோன்னா, கம்போசிஷன் ஸ்கீமில் இம்பார்ட்டன்ஸாக ஏதாவது டேர்ம்ஸ் இருக்கும்ல, இம்பார்ட்டனாக அதில் பார்க்க வேண்டிய முக்கியமான ஐட்டம்ஸ், அதை பற்றி இப்போ பார்க்கலாம். நெக்ஸ்ட் அதில் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து கம்போசிஷன் ஸ்கீம் வந்து ஒரு பர்சன் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறாரு. அவர் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸில் அவரோட பிஸ்னஸ் யூனிட் இருக்குது. ஒரு யூனிட்டுக்கு மட்டும் கம்போசிஷன் ஸ்கீமும் மிச்ச யூனிட்க்கு நார்மல் டேக்ஸ் பே பண்ணுற ஸ்கீமும் வைக்கலாமா அப்படின்னா நோ, அப்படி வைக்கக்கூடாது. எல்லா யூனிட்ஸ்க்கும் அது அப்ளிகபிள் ஆகும். ஒரு பேனுக்கு கீழே ரெஜிஸ்டர் ஆகிருக்க எல்லா பிஸ்னஸுமே வந்து கம்போசிஷன் ஸ்கீம் கீழே வந்துடும். ஏதாவது ஒரு பிஸ்னஸை அதுக்கு கீழே கொண்டு வந்தாலே, அதைத்தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து அக்ரிகேட் டர்ன் ஓவர் வந்து எப்போ நம்மளுக்கு அந்த லிமிட்டை விட எக்ஸீட் ஆகுதோ அந்த டைமில் நம்ம கம்போசிட் ஸ்கீம் வந்து லேப்ஸ் ஆயிரும். அப்படி எக்ஸீட் ஆனதுலேருந்து 7 daysக்குள்ளே நம்ம இன்டிமேட் கொடுத்துடணும் ப்ராப்பர் ஆஃபீஸருக்கு. அதுக்கப்புறம் நம்ம நார்மல் டேக்ஸ் பே தான் பண்ணணும் அப்படின்றதும் ரூல் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இப்போ கம்போசிட் ஸ்கீமில் இப்போ வந்து எக்ஸ் பர்சன் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஒய் இருக்காங்க. எக்ஸ் வந்து கம்போசிட் ஸ்கீம் கீழே ரெஜிஸ்டர் பண்ண பர்சன், ஒய் வந்து ஒரு நார்மல் டேக்ஸ் பேயர். இப்போ வந்து எக்ஸ் வந்து கம்போசிட் ஸ்கீம் கீழே ரெஜிஸ்டர் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒய் நார்மல் டேக்ஸ் பேயர். இப்போ இந்த ஒய் பர்சன் வந்து ஒரு சப்ளை பண்ணுறாரு அப்படின்னா இவர் நார்மலாக என்ன இஷ்யூ பண்ணுவார், டேக்ஸ் இன்வாய்ஸ் கொடுப்பாரு. டேக்ஸ் இன்வாய்ஸ் தான் கொடுப்பாங்க. டேக்ஸ் இன்வாய்ஸில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கோம், ஜிஎஸ்டி ரேட் மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதை வந்து கலெக்ட் பண்ணுவாங்க, கஸ்டமர்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணிடுவாங்க. கலெக்ட் ஃப்ரம் கஸ்டமர்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணிவிட்டு அதை ஜிஎஸ்டியில் பே பண்ணிடுவாங்க. இதுதான் நார்மல் டேக்ஸ் பேயர் பண்ணுற வேலை. அதாவது நார்மல் டேக்ஸ் பேயர் வந்து டேக்ஸ் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணுவாங்க, அதில் ஜிஎஸ்டி ரேட் இருக்கும். அந்த ஜிஎஸ்டி ரேட்டை கஸ்டமர்கிட்டேருந்து கலெக்ட் பண்ணி ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்க்கு கொடுத்துருவாங்க. ஆனால் கம்போசிட் லெவியில் ரெஜிஸ்டர் ஆன டேக்ஸ் பேயர் என்ன பண்ணுவாருன்னா பில் ஆஃப் சப்ளை தான் இஷ்யூ பண்ணுவார். பில் ஆஃப் சப்ளையில் நோ ஜிஎஸ்டி ரேட் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்புறம் நோ கலெக்ட் ஃப்ரம் கஸ்டமர்கிட்ட இருந்து டேக்ஸ் ரேட்டை கலெக்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் பே பண்ணிடுவாங்க, ஜிஎஸ்டி கிட்ட பே பண்ணிடுவாங்க. அது வந்து இந்த எக்ஸ் தான் பே பண்ணுவார். ஓகே, இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பில் ஆஃப் சப்ளை, கம்போசிட் லெவி கீழே ரெஜிஸ்டர் ஆன பர்சன் வந்து பில் ஆஃப் சப்ளை தான் இஷ்யூ பண்ணுவார், டேக்ஸ் இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ண மாட்டார். பில் ஆஃப் சப்ளையில் ஜிஎஸ்டி ரேட் பற்றி எந்த இன்ஃபர்மேஷனும் சொல்லியிருக்க மாட்டாங்க. அதே போல் ஜிஎஸ்டி ரேட்டை வந்து கஸ்டமர்கிட்டேருந்து கலெக்ட் பண்ண மாட்டாங்க. கஸ்டமர்கிட்டேருந்து கலெக்ட் பண்ணுறது வேல்யூ ஆஃப் சப்ளை என்ன அமௌண்ட்டோ அதை தான் கலெக்ட் பண்ணுவாங்க. இவங்க வந்து அவங்க டேர்ன் ஓவர் வேல்யூ ஆஃப் சப்ளை என்னவோ அதை கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேக்ஸ் ரேட் வந்து கம்போசிட் ஸ்கீம் கீழே ரெஜிஸ்டர் பண்ண அந்த சப்ளையர் தான் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் டேக்ஸோ அதை அவர் பே பண்ணுவார். ஒரு மினிமல் அமௌண்ட் ஆஃப் டேக்ஸ் ரேட்டு தான் இருக்கும், அந்த ரேட்டை வந்து பே பண்ணுவார். இதை வந்து கஸ்டமர்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ண மாட்டாங்க இங்கே. அதுதான் இதில் இருக்கிற டிஃப்ரென்ஸ், இவங்களுக்கும் நார்மல் டேக்ஸ் பே இருக்கும். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ இந்த மாதிரி இஷ்யூ பண்ணும்போது ரெண்டு விஷயம் பார்க்கணும். ரெண்டு விஷயம் இருக்குது. நார்மல் டேக்ஸ் பேயராக அதாவது இதில் 4th பாயிண்ட் பார்த்தோம்ல, தேர்ட் பாயிண்ட்டை வந்து இப்போ இதில் மென்ஷன் பண்ணிட்டேன். இதில் டேக்ஸ் இன்வாய்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க, பில் ஆஃப் சப்ளை தான் கொடுப்பாங்கன்றது தான் 3rd பாயிண்ட்.
4th பாயிண்டில் வந்து no tax invoice involved so the customer cannot take credit of composition tax. அதாவது இப்போ வந்து எக்ஸ் வந்து நம்மளுக்கு கம்போசிஷன் ஸ்கீம் கீழே ரெஜிஸ்டர் ஆனவர், ஒய் நார்மல் டேக்ஸ் பேயர். நார்மல் டேக்ஸ் பேயர் வந்து ஓகே இப்போ சப்ளை நடக்குது. கம்போசிஷன் ஸ்கீம் கீழே ரெஜிஸ்டர் ஆன பர்சன் வந்து நார்மல் டேக்ஸ் பேயருக்கு சப்ளை பண்ணுறாங்க. சப்ளை பண்ணும்போது பர்ச்சேசர் வந்து இவங்க, சப்ளையர் இவங்க, ரெசிபியன்ட் இவங்க, சப்ளையர் இவங்கன்னு வச்சுருவோம். எக்ஸ் வந்து சப்ளையர், ஒய் வந்து ரெசிபியன்ட். இவங்க வந்து பில் ஆஃப் சப்ளை தான் கொடுப்பாங்க. பில் ஆஃப் சப்ளையில் டேக்ஸ் ரேட் இருக்காது. அப்போ ரெசிபியன்ட் வந்து நான் வந்து டேக்ஸ் பே பண்ணியிருக்கேன், அதனால் இன்புட் டேக்ஸ் கிரெடிட் எடுத்துக்கிறேன் இந்த பர்ச்சேஸ்க்கு அப்படின்னு சொல்லி எடுக்க முடியாது. அதை தான் 4th பாயிண்டில் சொல்லியிருக்காங்க. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க. நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். அதாவது எக்ஸ் அண்ட் ஒய் இருக்காங்க. எக்ஸ் வந்து கம்போசிட் ஸ்கீம் கீழே ரெஜிஸ்டர் பண்ணவங்க, ஒய் நார்மல் டேக்ஸ் பேயர். சப்ளையர் எக்ஸ் வந்து ஒய்க்கு சப்ளை பண்ணுறாங்க, சப்ளையர் வந்து எக்ஸு, ஒய் வந்து ரெசிபியன்ட். பில் ஆஃப் சப்ளை தான் அப்போது சப்ளை பண்ணும்போது கொடுப்பாங்க. பில் ஆஃப் சப்ளையில் ஜிஎஸ்டி ரேட் போட்டிருக்காது. அப்போ ரெசிபியன்ட் வந்து வேல்யூ ஆஃப் கூட்ஸ் எவ்வளவோ அதைத்தான் பே பண்ணுவாங்க, டேக்ஸ் எல்லாம் பே பண்ண மாட்டாங்க இவங்களுக்கு. ஸோ ரெசிபியன்ட் வந்து நான் டேக்ஸ் பே பண்ணியிருக்கேன் இந்த பர்ச்சேஸில், ஸோ நான் ஃபர்தராக ஜிஎஸ்டி கட்ட வேண்டிய டேக்ஸ்லேருந்து இந்த இன்புட் டேக்ஸ் கிரெடிட்டை எடுத்துக்கிறேன், இதை வந்து இன்புட் டேக்ஸ் கிரெடிட்டாக எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி எடுக்க முடியாது. ஏன்னா நீ டேக்ஸே கொடுக்கலாங்க, வெறும் வேல்யூ ஆஃப் குட்ஸ் தான் கொடுத்துருக்க. ஸோ இந்த மாதிரி கம்போசிட் ஸ்கீம் கீழே ரெஜிஸ்டர் பண்ண பர்சன்கிட்டேருந்து ஏதாவது சப்ளை பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ரெசிபியன்ட் வந்து இன்புட் டேக்ஸ் கிரெடிட் எதுக்கும் எடுக்க முடியாது. அதான் இந்த 4th பாயிண்டில் சொல்லியிருக்காங்க. புரிஞ்சதில்ல? நெக்ஸ்ட் வந்து 5th பாயிண்ட். 5th பாயிண்ட் என்னென்னா, சப்ளையர் ஆல்சோ cannot avail input tax credit from the tax paid by him. அதாவது இது நெக்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்க்கலாம். இது கூட இங்கே பண்ணுறேன், இப்படி சொல்கிறேன். எக்ஸ் வந்து கம்போசிட் ஸ்கீம் கீழே ரெஜிஸ்டர் ஆன பர்சன், ஒய் வந்து நார்மல் டேக்ஸ் பேயர். இப்போது இதுக்கு உல்ட்டா, ஒய் வந்து சப்ளையர், எக்ஸ் த ரெசிபியன்ட். எக்ஸ் ரெசிபியண்ட்டா, சப்ளையர் இவர் வந்து நார்மல் டேக்ஸ் இன்வாய்ஸ் தான் கொடுப்பாரு. டேக்ஸ் இன்வாய்ஸ் கொடுப்பாங்களா, இதில் ஜிஎஸ்டி ரேட் சொல்லியிருக்கும். இந்த ஜிஎஸ்டி ரேட்டை ரெசிபியன்ட் வந்து பே பண்ணுவார். ரெசிபியன்ட் யார்? கம்போசிட் லெவி கீழே ரெஜிஸ்டர் ஆன ஒரு பர்சன். அவர் வந்து ஜிஎஸ்டி ரேட்டை பே பண்ணுறாரு. இப்போ நான் ஜிஎஸ்டி ரேட்டை பே பண்ணுறேன், நான் இன்புட் டேக்ஸ் கிரெடிட் எடுக்கலாம்ல அப்படின்னு கம்போசிட் ஸ்கீம் கீழே ரெஜிஸ்டர் பண்ண மிஸ்டர் எக்ஸ் சொல்லலாமா அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா சொல்கிறேன், இன்புட் டேக்ஸ் கிரெடிட், நோ இன்புட் டேக்ஸ் கிரெடிட் கேன் பி அவைல்டு. இது ஏன் இவங்க அவைல் பண்ண முடியாது அப்படின்னா, இவர் கொடுக்குற டேக்ஸே கன்செஷன் ரேட்டில் தான் கொடுக்குறாரு. ஸோ இன்புட் டேக்ஸ் கிரெடிட்டும் இவர் வந்து எடுத்துக்கிட்டால் ரொம்ப கன்செஷனாக இருக்கும்ல. அதனால் இவங்க வந்து நார்மல் டேக்ஸ் பேயர்கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது கொடுக்குற ஜிஎஸ்டி ரேட்டை வந்து இன்புட் டேக்ஸ் கிரெடிட்டாக எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ரூல் இருக்குது. அதனால தான். ஓகே, இந்த பாயிண்ட் புரிஞ்சா இது 5th பாயிண்ட். இதான் 5th பாயிண்டில் மென்ஷன் பண்ணியிருக்கிறது. 6th பாயிண்ட் என்னென்னா, கம்போசிஷன் ஸ்கீம் நாட் அப்ளிகபிள் ஃபார் டேக்ஸ் பேயர்ஸ் அண்டர் ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம். இப்போ மிஸ்டர் எக்ஸ் வந்து கம்போசிஷன் ஸ்கீம் கீழே ரெஜிஸ்டர் ஆனவர், ஒய் வந்து நார்மல் டேக்ஸ் பேயர். இப்போது எக்ஸ் வந்து ரிசீவ் பண்ணுறாரு சப்ளை, அதாவது இவர் ரெசிபியன்ட், பர்ச்சேசர் மேலே சொன்ன மாதிரி. இப்போ வந்து என்ன இதில் டிஃப்ரென்ஸ்னால், இந்த சப்ளை ஆஃப் கூட்ஸ் வந்து ஒய் வந்து பண்ணுறாரா, அப்போது இது வந்து ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் கீழே வர சப்ளை. ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம்குள்ள கீழே ஒரு லிஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சப்ளை வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் சப்ளை பண்ணால் அதெல்லாம் ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் கீழே வரும் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு சப்ளையை தான் இந்த ஒய் வந்து எக்ஸ் கொடுக்குறாரு. அப்போது ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் அப்படின்னா என்னென்னா, யார் ரெசிபியண்ட்டோ அவங்க தான் டேக்ஸ் பே பண்ணணும். இதுலேயும் ரெசிபியன் தான் டேக்ஸ் பே பண்ணுறாங்க. ஆனால் அந்த டேக்ஸை கலெக்ட் பண்ணி கவர்மெண்ட் கிட்ட கொடுக்கறது சப்ளையர். இங்கே வந்து ரெசிபியன்ட் வந்து டேக்ஸ் பே பண்ணணும், அதை அவரே கவர்மெண்ட் கிட்டேயும்
கொடுத்துருவாருன்றது. இங்கே வந்து சாரி கேமராவில் பார்க்கலையா, அதாவது என்னென்னா கவர்மெண்ட் கிட் மாதிரிலன்னு சொல்கிறேன். ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசமில் என்னென்னா ரெசிபியன்ட் தான் டேக்ஸ் பே பண்ணணும். ரெசிபியன்ட் வந்து டேக்ஸ் பே பண்ணணுன்றது தான் ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம். இங்கே வந்து அதே தான் நார்மல் டிரான்சாக்ஷன் சப்ளை ஆஃப் குட்ஸ்லேயும் ரெசிபியன்ட் தான் டேக்ஸ் பே பண்ணுறாங்க. ஆனால் அதை வந்து கலெக்ட் பண்ணி கவர்மெண்ட்டு கொடுக்கறது சப்ளையர், நார்மல் வே ஆஃப் சப்ளை ஆஃப் குட்ஸில். ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசமில் என்னென்னா ரெசிபியன்ட் தான் டேக்ஸ் பே பண்ணுவாங்க, ஆனால் அதை கவர்மெண்ட் கிட்ட கொடுக்குறதும் அதே ரெசிபியண்ட்டாக தான் இருப்பாங்க. அதான் ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம். இப்போது இதில் என்ன ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம்லன்னா, இவர் கம்போசிட் ஸ்கீம் கீழே ரெஜிஸ்டர் ஆன பர்சன், இவர் வந்து ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் கீழே ஒரு சப்ளையை ரிசீவ் பண்ணுறாரு. அப்போது இவர் தான் டேக்ஸ் பே பண்ணணும். அந்த டேக்ஸபிள் அமௌண்ட்டை வந்து டைரெக்டாக கவர்மெண்ட் கிட்ட இவர் தான் கொடுக்கணும். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த 6th பாயிண்டில் இந்த டேக்ஸ் அமௌண்ட் இருக்குல்ல, இந்த டேக்ஸ் அமௌண்ட்டில் காம்போசிஷன் ஸ்கீமையும் இன்க்ளூட் பண்ணலாமான்னு கேட்குறாங்க. அப்படி இன்க்ளூட் பண்ண முடியாது. அதாவது கம்போசிட் ஸ்கீமுக்கு கீழே சப்ளை பண்ண ஐட்டம்ஸ் எல்லாம் தனியாக ஒரு டோட்டல் போட்டுட்டு அதுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு ஜிஎஸ்டியோ அதை பே பண்ணணும். ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம்க்கு கீழே வர்ற டேர்ன் ஓவர் ஐட்டம்ஸ் எல்லாம் தனியாக போட்டு அதுக்கு எவ்வளோ டேக்ஸோ அதை தனியாக பே பண்ணணும். அந்த டேக்ஸையும் இந்த டேக்ஸையும் சேர்த்து ஒன்றா காம்போசிஷன் ஸ்கீம் டேக்ஸை போட்டு பே பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதாவது புரிஞ்சதில்ல. ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் கீழே வர டிரான்சாக்ஷன்ஸ்க்கெல்லாம் எவ்வளோ நார்மல் அப்ளிகபிள் ரேட்டோ அந்த ரேட்டில் டேக்ஸ் பே பண்ணணும். நார்மல் சப்ளை ஆஃப் குட்ஸு அப்படின்ற வர ஐட்டம்ஸ்க்கெல்லாம் கம்போசிஷன் ரேட் எவ்வளவோ அந்த டேக்ஸ் ரேட்டில் பேமெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் 6th பாயிண்ட். இதுதான் இம்பார்ட்டண்ட்டு. ஆனால் டேர்ம்ஸ் கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாம் சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது ரேட் ஆஃப் டேக்ஸ். ரேட் ஆஃப் டேக்ஸ் வந்து மேனுஃபேக்சர்னால் 1%, CGST 1%, SGST 1%, டோட்டல் டேக்ஸ் 2% மேனுஃபேக்சரருக்கு. ரெஸ்டாரண்ட் சர்வீஸ்க்கு CGST 2.5%, SGST 2.5%, டோட்டல் டேக்ஸ் 5%. அப்புறம் அதர் சப்ளையருக்கு வந்து 3% வந்து CGST, SGST 3, total 6. For traders and other suppliers வந்து 0.5, 1% தான் tax rate. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு சப்ளை ஆஃப் சர்வீஸருக்கு என்ன அக்ரிகேட் டர்ன் ஓவர் லிமிட் இருக்கணுன்றது சொல்லிட்டேன். அந்த நோட்டிஃபிகேஷன் வந்த டேட் வந்து 7th March 2019. நோட்டிஃபிகேஷன் நம்பர் வந்து இதுதான். ஓகே, நீங்கள் செக் பண்ணுறதா செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த நோட்டிஃபிகேஷனும் வந்திருந்தது. இது வந்து வித் அப்ளிகபிள் ஃப்ரம் 1st February 2019 சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் எதுன்னா, ஆல்ரெடி கம்போசிஷன் ஸ்கீம் கீழே ரெஜிஸ்டர் ஆகிருக்கிற சப்ளையர் ஆஃப் கூட்ஸ் இருப்பாங்கள்ல, கூட்ஸ் சப்ளை பண்ணுற காம்போசிட் ஸ்கீம் கீழே ரெஜிஸ்டர் ஆன பர்சன்ஸ் வந்து அவங்க பண்ணுற சப்ளை ஆஃப் கூட்ஸு கூட சர்வீஸையும் சப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி சர்வீஸ் சப்ளை பண்ணும்போது அந்த சப்ளை ஆஃப் சர்வீஸ் அமௌண்ட் வந்து எதுக்குள்ளே இருக்கணும் எப்படின்னு சொல்லி எவ்வளோ அமௌண்ட்டுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கேன் சப்ளை சர்வீஸ் டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் 10% ஆஃப் டர்ன் ஓவர், ஆர் 5 lakhs whichever is higher. 10% ஆஃப் டர்ன் ஓவர் மட்டும் சப்ளை சர்வீஸ் பண்ணிக்கலாம், இல்லை 5 lakhs. இது ரெண்டில் எது ஹையஸ்ட் அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட் மட்டும் சப்ளை ஆஃப் சர்வீஸ் பண்ணிக்கலாம். அந்த சப்ளை ஆஃப் கூட்ஸ் பண்ணும்போது அதோட சேர்த்து பண்ணுற சர்வீஸோட லிமிட், அதுக்கு இந்த நோட்டிஃபிகேஷனில் இது சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து இது வந்து சர்க்குலர் கிளாரிஃபிகேஷன் கொடுத்தது. அதாவது ரெஸ்டாரண்ட் சர்வீஸோ இல்லை ட்ரேட் சர்வீஸோ ப்ரொவைட் பண்ணுறாங்கல்ல, அவங்களோட அக்ரிகேட் டர்ன் ஓவர் கால்குலேட் பண்ணும்போது எப்படி கால்குலேட் பண்ணணும், எந்த அமௌண்ட்டை எக்ஸ்க்ளூட் பண்ணணுன்றதை சொல்லியிருந்தாங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இஃப் அக்ரிகேட் டர்ன் ஓவர் கம்ப்யூட்டேஷன் எக்ஸம்ப்டட் சர்வீஸ் இன்க்ளூடிங் சர்வீஸ் பை வே ஆஃப் எக்ஸ்டெண்டிங் டெபாசிட், லோன்ஸ், அட்வான்ஸ் அண்ட் கன்சிடரேஷன் ரிசீவ்ட் பை வே ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டிஸ்கவுண்ட் ஷால் நாட் பி டேக்கன் இன்டு அக்கௌண்ட். அதாவது அக்ரிகேட் டர்ன் ஓவர் கால்குலேட் பண்ணும்போது நம்ம வந்து இந்த டெபாசிட், அதாவது சர்வீஸ் ஏதாவது ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க, சர்வீஸ் பை வே ஆஃப்
டெபாசிட், லோன், அட்வான்ஸ் அதுக்கு கன்சிடரேஷனாக ஏதாவது இன்ட்ரெஸ்ட்டோ டிஸ்கவுண்ட்டோ ரிசீவ் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த கன்சிடரேஷன் அமௌண்ட்டை வந்து அக்ரிகேட் டர்ன் ஓவரில் இன்க்ளூட் பண்ணக்கூடாது. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. தான் இந்த கிளாரிஃபிகேஷன். அதாவது நான் வந்து லோன் கொடுக்குறேன், அந்த லோனுக்கு கன்சிடரேஷனாக 1 lakh இன்ட்ரெஸ்ட் வாங்குகிறேன். அப்போ அந்த 1 lakh அமௌண்ட்டை அக்ரிகேட் டர்ன் ஓவர் கால்குலேஷனில் கொண்டு வரக்கூடாது. அதான் சொல்கிறாங்க. அவ்வளோதான். புரிஞ்சுதா? இதோட தியரிட்டிக்கலாக கம்போசிட் லெவியில் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்றது முடிஞ்சிருச்சு. இதில் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போது இதில் என்னென்ன ஃபார்ம்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கு அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். இதில் கம்போசிட் லெவியில் என்னென்ன ஃபார்ம்ஸ் இருக்குது, அது எப்பப்போல்லாம் ஃபைல் பண்ணணும், அந்த ஃபார்ம்ஸ்குள்ளே இருக்கிற கண்டென்ட், அது எதுக்கு என்ன ரிலேட்டட் ஃபார்ம்ஸ் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். அப்புறம் இது உங்களுக்கு புரிஞ்சிருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். புரியலன்னா என்ன புரியலன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம்ஸ் அதை நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, பாய்.